ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனூஸ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சின்னதாக ஒரு கேப்புக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு கண்ணாடி குப்பி எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ, வெந்தயம், கருஞ்சீரகம், வெங்காய விதை, வெட்டி வேறு, வேம்பால பட்டைன்னு லைனாக அடுக்கி இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை விட்டு வெயிலில் வச்சு எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வாரம் போல் வெயிலில் வச்சு எடுத்திருக்கோம். இந்த வேம்பால பட்டை, இந்த வெட்டி வேரில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் அந்த சூடு, அதாவது சூரியனோட சூட்டில் இருந்து நமக்கு ஹீட் பண்ணி அந்த எசன்ஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் கலந்துருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடாதுங்க. இதை நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி தான் நம்ம தேய்க்க ஆரம்பிக்கணும். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அது போல் கெட்டியாக தேய்ச்சோன்னா ஹேர் ஃபால் அதிகமாகிடும். எந்த ஒரு உணவும் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நமக்கு சேராது இல்லைங்களா, அது போல் தான் நம்ம முடியும் கூட. அதுக்கு நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு காலி டப்பா எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வெயிலில் வச்சு எடுத்திருக்கேங்க, ஈரம்லாம் இல்லை. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த வேம்பால பட்டை எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எசன்ஸ் கலந்து அந்த எண்ணெயை 1 பங்கு அளவுக்கு இந்த பாட்டிலில் சேர்த்திடலாங்க. இது பார்த்திங்கன்னா ஏன் நம்ம எடுத்த உடனே கெட்டியாக சேர்க்கக்கூடாதுன்னா, நம்ம பவர் ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம வேர்க்கால்கள் அந்த அளவுக்கு தாங்காது, ஆல்ரெடி வீக்காக இருந்திருக்கும் இல்லைங்களா. நம்ம நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கம்மி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 பங்கு அளவுக்கு எடுத்து இந்த ஜாடியில் ஊற்றியாச்சு. இப்போ இதில் மிச்சம் இருக்கிற கேப்புக்கு திரும்பவும் நான் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபில் பண்ணி வெயிலில் வச்சு எடுத்துடுவேங்க. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் வருங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்குங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டினதுங்கனால ரொம்ப நல்ல மணமாக இருக்குது. கொஞ்சம் பழசாக இருந்ததுன்னா கொஞ்சமாக சிக்கு வாசம் அடிக்கும் இல்லைங்களா, அதனால் கூடுமானம் மட்டும் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெயாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பாட்டிலை திரும்பவும் ஃபில் பண்ணிடுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1/4 பங்கு எடுத்து வச்சுருக்க இந்த பாட்டிலில் மீதி 3/4 பங்கு அளவுக்கு தேங்காய் எண்ணெயை கலந்து விட்டுடலாங்க. இது பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம சூடு பண்ணிவிட்டு இந்த வேர்க்கால்களுக்கெல்லாம் தேய்க்கும்போது நமக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்குங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி அது போல் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கெட்டியாகவே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான ஹேர் ஆயில் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேர் பாட்டில் நமக்கு வேர் கடையில் கூட கிடைக்குங்க. நீங்கள் அங்கே கூட வாங்கி ட்ரை பண்ணலாம், உங்களால் செய்ய முடியல அப்படின்னா. நம்ம செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீனூஸ் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.